வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி கதைக்கணும். இந்த விடயங்கள் ஆள் மனசுல இருந்து உங்களை நோக்கி நான் கேட்கிற சில கேள்விகள். ஸோ இந்த கேள்விகளுக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் கட்டாயம், ஏனென்றால் உங்களுக்கு தமிழ் விளங்குறபடியா. ஸோ யாராவது இந்த வீடியோவை பார்த்தா நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் டைப் பண்ணிட்டு வேற ஒன்றும் கேட்கல. உங்கள்கிட்ட ரத்தம் சிந்தி போராட கேட்கவும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை போராட்டத்துக்கு தாருங்கள்னு கேட்கவும் இல்லை, வீட்டுக்கு ஒரு பவுன் உங்களுக்கு கேட்கவும் இல்லைனா அவ்வளவு கேட்டும் அள்ளி கொடுத்தும் துரோகத்தால போராடி தோற்ற இனம் நாங்கள். இருந்தும் அந்த கடைசி நம்பிக்கை என்ற ஒன்றை மறுபடியும் எனக்குள்ள இருக்கிற அந்த போராட்ட கடைசி நம்பிக்கைகளை மறுபடியும் நாங்கள் சில விடயங்களை பற்றி சிந்தித்தும் ஜோசித்தும் கதைச்சும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், 1980களில் ஆரம்பிச்ச எங்களுடைய இந்த போராட்டம் இண்ட வரைக்கும் போய்கொண்டுதான் இருக்கு. எல்லாரும் சொல்லிவினோம் 2009ஆம் ஆண்டு இந்த மே மாதத்துல இதே போல ஒரு மே மாதத்துல எங்களுடைய போராட்டம் முற்றாக மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது முற்றாக மறக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் போராட்டம் என்பது எப்ப தோற்றுதென்றால் நாங்கள் போராட நினைக்கின்ற சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகின்ற போதுதான் நாங்கள் அந்த போராட்டத்தை இழக்கிறோம் அல்லது தோற்கிறோம், அந்த போராட்டத்துல தோற்கிறோம். அண்மையில உங்களுக்கு தெரியும், 2024ஆம் ஆண்டுல இருந்து நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறேன். உங்களை நோக்கி ஒரு சில கேள்விகள் மட்டும்தான், அதுக்குரிய பதில சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கேட்கல. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உண்மையாகவே மே மாதம் 20ஆம் தேதி, அதுவும் அந்த மே 19 தாண்டி மே 20ஆம் தேதியில இருந்தா என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிச்சது. ஸோ இப்ப மறுபடியும் ஒரு மே மாதத்துலதான் நிக்கிறோம். ஸோ உங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும்தான். எனக்கு வளமையா கேள்விகள் கேட்டு பழக்கம், கேள்விகள் கேட்க பிடிக்கும். ஆகவே உங்களிடம் ஒரு சில கேள்விகள் மட்டும்தான். தேசிய தலைவர் கடைசி நேரங்கள்ல தன்னோட நின்ற போராளிகளுக்கு சொன்னது, போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் போராட்டம் மாறாது என்கிறது. ஒரு இனத்தினுடைய விடுதலை போராட்டம் அவ்வளவு இலகுவாக ஆயுத முனையில சிதைக்கப்பட முடியும் என்றா அது போராட்டம் இல்லை. ஆகவே எவனொருவன் இந்த போராட்டத்தை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறானோ அவன் சிந்திக்கும் வரைக்கும், கடைசி சிந்தனை துளி வரைக்கும் இந்த போராட்டம் போய்கொண்டுதான் இருக்கு. இப்ப என்னோட இருக்கிற கேள்விகள் சில உங்களை தர்ம சங்கடத்துக்கு உட்படுத்தக்கூடும் அல்லது உங்களுக்கு அது சம்பந்தமாக மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடும். அது சம்பந்தமாக நாங்க விவாதிப்போம். ஏனென்றால் இது ஜனநாயகம், எல்லாருக்குமே அது ஜனநாயகத்துல கருத்து சொல்வதற்கு உரிமை, தரமான முறையில கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி இதே மாதிரியான ஒரு மே மாதத்துல எங்களுடைய போராட்டம் வடிவம் மாறி அரசியல் என்ற ஒரு போராட்டத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில நாங்கள் ஆயுத போராட்டத்தை இழந்து நாங்கள், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி நான் அந்த வரலாறுகளை நான் சொல்லி கதைக்கிறதுக்கும் நான் விரும்பல. சோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு இனத்தின் விடுதலைக்கான போராட்டம் தனியே அரசியல்ல மட்டும் தங்கி நிற்க வேண்டிய தேவைக்கு மாறினது. அது உங்களையும் என்னையும் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அரசியல தலைவர் யார்கிட்ட விட்டுட்டு போனவர் என்று சீமான் உட்பட, ஸ்ரீதரன் உட்பட, கஜேந்திரகுமார் உட்பட இந்த 3 தேசிய தலைவர்களும் இப்ப வரைக்கும் நினைச்சு கொண்டிருக்கிறது தாங்கள் தான் 2வது தேசிய தலைவர் என்று. அண்மையில எங்கண்ட ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தவா ஆரம்பம்னா ஒரு பதிவொன்றை போட்டிருக்கார் கொமெண்ட் ஒன்றுல. இன்னொரு எழுத்தாளர் ஒருவர் ஒரு இதோட இருக்கேன், நான் அதை பார்த்தேன். நான் அதை பற்றி கதைக்க விரும்பல பார்த்தேன் நான். ஆனால் அதில் எனக்கு சிரிப்பா வந்தது, அந்த பதவி என்பது வேறு. சோ அதை நான் கதைக்க விரும்பலன்னா. ஆனால் என்னென்றால் இந்த 2ஆம் தேசிய தலைவராக வாழ வேண்டிய ஒரு ஆள் இந்த 1ஆம் தேசிய தலைவர் அல்லது முற்றுமுழு தேசிய தலைவரோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு ஆட்கள். அது கஜேந்திரகுமார் தானா அல்லது ஸ்ரீதரனா அல்லது தமிழ் தேசியத்தை விற்கிற சீமானா என்கிறத நீங்க தீர்மானிச்சு கொள்ளும். இவருடைய பௌத்தறிவும் சைவர்ல இருந்து 100 வரைக்கும் மார்க்ஸ் பண்ணப்பட்டால் மாறுபடும். சில பேருடைய பௌத்தறிவு 99ல போய் நிற்கும், சில பேருடைய பகுத்தறிவு 0.99ல நிற்கும். சோ இந்த ரெண்டையும் சமன், எல்லாம் 39 தானே என்று நினைக்கிற பகுத்தறிவு கூடின ஆக்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ போராட்டம் இழக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். போராட்டத்தை நாங்கள் மறந்துட்டோம்.
போராடின ஆக்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள போய் சிதைந்தாங்க. மிக்க பேர் கன பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க. சோ போராட்டத்தை மறந்துட்டாங்க. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயின ஆக்களுக்கு ஒரு இன உணர்வும் தாங்கள் அந்த நேரத்துல எப்படி போராடினாங்க, இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல எப்படி போராடுறாங்க என்ற ஒரு கோபம் ஒன்று இருக்கு. நான் ஏற்றுக்கொள்றேன். உதாரணத்துக்கு நான் போராட்டத்துல நின்று கடைசி நேரம் முள்ளிவாய்க்கால இருந்து வெளியால வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தா, நான் தப்பி போயிருந்தாலும் கடைசி நேரம் துவக்க கையில வச்சிருக்கல இருந்த உணர்வு நான் வெளிநாட்டில் இருக்கைகள் என்னிட இருக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அவன் அந்த 0.99 என்ற ரேஞ்சுக்கு போகக்கூடாதுன்றதான் என்னுடைய கவலை. என்னென்றா, தற்சமயம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம் என்பதற்காக இலங்கையில இருக்கிறவன் நீங்கள் முள்ளிவாய்க்கால கடைசி நேரம் துவக்கோட ஓர்மத்தோட தான் இருக்கணும் நினைச்சா, நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த 0.99 பொது அறிவிகளை போய் விழுந்துருவீங்க. ஆகவே சிந்தியுங்கோ, சற்று சிந்தியும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு விஷயங்களை ஜோதிச்சு வச்சு கொண்டு தான் கருத்து சொல்றோம். நாங்கள் நீங்கள் ஒன்றும் தேசிய தலைவர் இல்ல போராட்டத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறது. ஆகவே இப்ப இலங்கையில நிக்கிற ஒரு ஆளால போராட்டத்தை பற்றிய கருத்துக்களை பிழையா சொன்னா 100% நான் பிழையான ஆளான்னு ஏற்றுக்கொள்றேன். ஆனால் போராடு என்று நீங்கள் அங்கேறத சொல்லிக்கல. ஒருத்தன் போராடுறான் என்றால் அவனே நீங்கள் முள்ளிவாய்க்கால கடைசி நேரம் துவக்கு போட்டு ஓடி போட்டு போய் நாங்கள் பொதுசனத்தோட நாங்கள் ஒன்றா போய் நின்ற அதே மனநிலையில பார்க்க கூடாது. உங்களுக்கு இந்த தமிழ் விளக்கம்னு நினைக்கிறேன். இதுல பல புலம்பெயர் நாட்டுல இருக்கிற பல சகோதரங்கள், ரத்த உறவுகள் என்னோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளினம். என்ன மாதிரி என்றால், இல்ல இன்னும் போராட வேணும், சிங்களவன் அழிக்கணும், தமிழீழம் கிடைக்க வேணும் என்று புலம்பெயர் நாட்டில் இருக்கிற பல பேர், அல்லது புலம்பெயர் நாட்டில இருந்து நிதி வருவாயை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இங்க சிங்கள ஒட்டுக்குழுக்களோட திரிகிற பல பேர் இந்த கருத்தீரை சொல்லி கொண்டிருக்கணும். அதே பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன வருமானம் காணும் அவருக்கும் அவற்ற பிள்ளைக்கும் வாழ்ந்துட்டு போறது. பகுத்தறிவோட கதைக்கிற ஒருத்தனை ஒரு சமூகம் இன்றைக்குல நேற்றைக்குல வரலாற்றுல காலங்காலமா ஒரு சமூகம் பகுத்தறிவோட கதைக்கிற ஒருத்தனை பைத்தியக்காரன் சொன்னதான் வரலாறு. ஆகவே அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியும் தான் 0.99% பௌத்தறிவுள்ள ஒருத்தனோட கதைக்கிறனா 99% பௌத்தறிவுள்ள ஒருத்தனோட கதைக்கிறனான்னு தெரியும். என்னுடைய கேள்வி எல்லாம் என்னண்டா, தேசிய தலைவர் 2009ஆம் ஆண்டு போராட்டத்தை வடிவத்தை மாத்தி கொடுத்துட்டு அந்த மனுஷனுடைய கடமை முடியல. எங்கள்கிட்ட இருந்த ஒரே ஒரு போராட்ட வடிவம் அரசியல் சாத்வீக போராட்ட வடிவம் மட்டும்தான். மிச்சம் முழு பேரெல்லாம் வெளிநாடு போயிட்டீங்க. சோ இங்க இருக்கிறார்கள் கை கால் இல்லாம கண் இல்லாம தானே அண்ணன் மாதிரி இருக்கணும். அவங்க போராடினவங்க, உங்களையும் நான் மதிக்கிறேன், அவங்களையும் நான் மதிக்கிறேன். ஆகவே அதுக்கு இன்பராசா மாதிரியான கேசுகளை இல்ல, சாதாரணமாக ஒரு உண்மையான ஒரு போராளியை நான் மதிக்கிறேன்ற கடவுளுக்கு சமனா மதிக்கிறது வேற இல்லை. சோ இப்ப இருக்கிற நிலைமையில பல விடயங்கள், நான் கதைக்கிற விடயங்கள் நீங்கள் போராடின உங்களோட வலிகளை கோபப்படுத்துற மாதிரியும் காயப்படுத்துற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கொள்றீங்கன்னு நான் சொல்றேன். அது உங்களுக்கு அந்த தமிழ் விளங்குதானே? விளங்கியல் என்றால் 2ஆம் தினம் இதை பின்னுக்கு இழுத்து விட்டீங்கன்னா 2ஆம் தினம் பெறும் கேட்டுப்பார். என்னென்றால், நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய வலிகளை நான் கதைக்கிற சில விடயங்கள் பாதிப்புக்கு ஏற்படுத்துவது போல இருக்குது என்று நான் நினைக்கிறேன். அதுல முக்கியமான விடயம் இந்த சீமான் என்கிற சாமான். சரிதானே? இந்த சீமான் என்கிற சாமான், இந்த சாட்டை என்கிற தற்குறிகள் தொடர்பாக என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு என் மீதான ஒரு பிழையான அபிப்பிராயத்தையும் சிங்களத்தின் கைகூலியாக இருப்பானோ என்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வருவது சாதாரணம். ஆனால் ஒருத்தனுடைய கருத்தை விளங்கிக் கொள்ளாமல் கதைக்கிறன்றது, நீங்கள் அந்த 0.9 போய் விழுந்துருவீங்கள் என்றது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்தை தயவு செய்து விளங்கிக் கொள்ளும். தேசிய தலைவர் எங்களுடைய போராட்டம் என்றது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, தமிழீழ தமிழனுக்கு மட்டும் உரித்தான ஒன்றென்றதான் நான் என்னுடைய கருத்து. அதுல இருக்க எந்த ஒரு இலங்கையில பிறந்த அல்லது வெளிநாட்டில்தான் பிறந்தாலும் கூட ஒரு தமிழீழ தமிழனுக்கு பிறந்த ஒரு குழந்தைக்கு அந்த போராட்டத்திட்ட உரிமை சமமாக இருக்கு. இவர் என்ன கதைக்கிறது, அவர் என்ன கதைக்கிறது, அவர் எங்களை பற்றி என்ன கதைக்கிறது, போராட்டத்தை பற்றி இவன் கதைக்கிறதுக்கு யார்? இவன் 2024ஆம் ஆண்டுக்கு முன்னம் வந்து போராடினவன வாய்க்கால எல்லாம் கதைக்கிற தற்குறிகளுக்கு தான் அந்த பதில். ஒவ்வொரு தமிழ் குழந்தைக்கும் அந்த உரிமையை தலைவர் சமமாத்தான் பதிஞ்சு விட்டுருக்காரு. அவர் எப்படி பதிஞ்சு விட்டுருக்காரு, பகிர்ந்து விட்டுருக்கிறாருண்டா, போராடினவன் பிள்ளைக்கும் சமமாகத்தான் தலைவனுக்கு எதிராக போராடினவனுக்கும் சார் எங்களுடைய மீதகு சமமாத்தான் பதிஞ்சு வைத்திருக்கிறார். ஏனென்றா அவனுக்கு வந்து இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு போக வேணும்
என்கிறதான் இந்த சமமான பகிர்வு. உங்களுக்கு இதில் விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிற சில தற்கூறிகளுக்கு இந்த வீடியோ இப்படியே நிப்பாட்டிட்டு போகும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போது அண்மைய தினங்கள்ல பிளாக் பண்ணுகின்ற பெருமளவான ப்ரொஃபைல் சீமான் தொடர்பாக என்னுடைய கருத்துக்கு கீழே வாராக்களை தான் பிளாக் பண்றேன். சோ இலைக்காத விளங்குதில் என்னண்டா, பெருமளவான ஆக்கள் பகுத்தறிவு இல்லாம தான் இந்த சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுத்தறிவு இருந்திருந்தா நாங்கள் வேற எங்கேயோ போயிருக்கோம். பட்டறிவு, கல்வி அறிவு அதெல்லாம் வேற. பகுத்தறிவு, கம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவார்கள். இது ஒரு போன் ஹோல்டர் என்று வித்தியாசம் இருக்கிறது தான் பகுத்தறிவு. ரெண்டுக்கும் முன்னுக்கும் போன் வருது, அவை ரெண்டும் ஒன்று சொல்றது சில சீமானுடைய தற்குறிகள் அல்லது அந்த அறிவில்லாத தற்குறிகள். நான் இந்த சீமானுடைய விஷயத்தை மட்டும் விளங்கப்படுத்திட்டு பாரு. சீமானுடைய விஷயத்திலையும் விஜயனுடைய விஷயத்திலையும் நான் ஏன் குமரன் சாருடைய கருத்தை 100% ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுவோம். ஏன் அவரோட கதைக்கிறேன்டா, குமரன் சார் கதைக்கிறது சத்தியம், அதாவது உண்மை, 100% உண்மையான விடயம். அது அரசியல்ல கதைக்க மாட்டேன் கேட்டா இல்ல. சீமான ஏன் எனக்கு பிடிக்கல என்றா, தோற்ற போராட்டம் என்று சொல்லி நாங்கள் தோற்றிட்டோம், ஆவே தான் அதை வெல்ல போறோம் என்று சொல்லி கதை கேட்கலதான் எனக்கு அதை பிடிக்கல. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த அரசியல் விளங்கினா, இந்த நான் கதைக்கிற சித்தாந்தங்கள் விளங்கினா, தர்க்க ரீதியான விடயங்கள் விளங்கினா தயவு செய்து வீடியோ பாருங்க. அல்லது ஏதாவது சமையல் குறிப்புகளை நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக சில வெளிநாட்டில் இருக்கிற ஆண்களுக்கு சமையல் குறிப்புகள், உதாரணத்துக்கு கடலையில் வடை சொல்வது எப்படி என்ற வேற அது பாரு. நான் என்ன சொல்றேன் என்றால், சீமானில் யாரும் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தி கொண்டு போகலாம். உலகத்துல தமிழ் பேசுற யாருன்னு, தமிழ் பேசாதவன் யாரும் கொண்டு போனாக்க கூட தேசிய தலைவர் ஏன் எங்க அடேல் பாலசிங்கம் தமிழே தெரியாத ஒரு ஒரு வெள்ளைக்கார பெண், ஆனால் துவக்கோட வரியுடுப்போட இருந்தவன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அடேல் பாலசிங்கமாக இருந்தா கூட அவர் கதைக்கிறதுல ஒரு வித உரிமை இருக்கிறது. அண்டன் பாலசிங்கத்தினுடைய மனைவி. இப்ப நான் இங்க சொல்றேன்னா, சீமான் எங்களுடைய தேசிய தலைவர் பற்றி தமிழ்நாட்டுல மாபெரும் பிரச்சாரங்களை செய்யறது பிரச்சனை இல்லை. சீமான் எதற்காக செய்கிறார்ன்றதை மட்டும் விளங்கி கொள்ளாத தற்கூறியலுக்கு தான் இந்த வீடியோ. என்னடா, சீமான் செய்கிறது தலைவர் மீது உள்ள பற்றாலையா, அல்லது சீமான்ற ஒரு அரசியலை வளர்க்க வேண்டும் என்றதற்காக அரசியல் கருத்துக்கள் இல்லை என்றால, அதாவது ஒரு கருப்பொருள் இல்லாத அரசியல் என்றதால தனக்கு ஒரு வலுவூட்டுறதுக்காக தேசிய தலைவரை பாவிக்கிறாரா என்றத பகுத்தறிவோடு விளங்காத சில பேருக்கு நான் அந்த டிஷர்ட்ல இருக்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது. சுடுவேன், ஓகே, இது வேற வழி இல்லை, எனக்கு அதை மட்டும் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏனண்டா, சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய தலைவர் என்கிற கருப்பொருளை தாண்டி அரசியல் செய்யலுமா? மரத்தோட பிடிச்சு கொண்டிருக்கலும், விஜயலட்சுமியை கட்டுப்பிடிச்சு கொண்டிருக்கலும், இந்த சாட்டு என்பரோட ஒரு வழியான ஏதாவது உடல் உறவுகளை கொண்டிருக்கும். அவ்வளவுதான் சீமானால இல்லை. ஜோதிச்சு பாருங்க. நான் கதைக்கிறதுல பிள்ளை இருந்தா கொமெண்ட் பண்ணலாம், விசாரத்தனமா கதைச்சா கொமெண்ட் லீவ் பண்ணி போட்டு ப்ரொஃபைல்ல இருந்தே தூக்குவேன். நான் ஜோதிச்சு பாருங்க. என்னுடைய கதை என்னண்டா, சீமான் என்கிற நபர் அரசியலுக்காக தேசிய தலைவரை பாவிக்கிறாரா, அல்லது தான் அரசியல்ல முன்னுக்கு நிக்கல தேசிய தலைவரை தூக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. நான் அதுக்கு என்னோட உங்களோட ஒப்புறேன். உங்களுக்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலுமான்னு பாருங்க. நான் 2024ஆம் ஆண்டு தமிழ் பேசுகின்ற மக்களுடைய ஒரு அரசியல்வாதியாக வருகின்ற சந்தர்ப்பத்துல தேசிய தலைவர் சம்பந்தமாக பாட்டுகளை போட்டுக்கொண்டு, போராளிகள் தொடர்பாக பாட்டுகளை போட்டுக்கொண்டு, இந்த ஒரு சில மான் அரசியல்வாதிகள் மாதிரி நாங்கள் தமிழ் தேசியம் என்று கதைச்சு கொண்டு அந்த மான் நடுவில் நிக்கத்தக்கனியாங்க விடுதலை புலிகளுடைய சின்னத்தை ஒப்பான சின்னங்களை செய்து கொண்டு, நீல கலர் யூனிஃபார்ம் மாநகர சபைக்கு செய்து கொண்டு, அப்படியான அரசியல் வடிவா அறிவுள்ள சைவதாசம் 99% இருக்கிறதுல ஜோசி 1% கொண்டே விடுறேன். நான் தயவு செய்து பகுப்பறிவேன். நான் எங்கேயாவது இந்த நபர்கள் மாதிரி தேசியத்தை வித்து அரசியலுக்கு வந்து நான் யாராவது சொல்லுங்கடா, முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல, இன்றைக்கும் நான் ஏன் தேசிய தலைவரை பற்றி மாவீரர் தினங்கள், மாவீரர் கௌரவம் செய்யறதுக்கு போனா இந்த போலி தேசியவாதிகளுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் என்ற ஒரே ஒரு காரணத்தால தான் நான் இந்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு களிசடை வேலைகளுக்கு நான் போறேன். அது உங்களுக்கு வடிவா விளங்கியிருக்கும். அந்த மாதிரியான கேவலமான வேலைகளுக்கு நான் போகாதக்கூடிய காரணம், இந்த மான் கட்சி, இந்த வீட்டு கட்சி, இந்த வீணையில உடைஞ்சு வந்த கொஞ்சம் பேர், இந்த சைக்கிள், இந்த சங்கு, இது எல்லாத்துக்கும் ஊசிக்கும் வித்தியாசம் இருக்கு என்கிற விடயத்தை தான் காட்ட வேணும் என்பதற்காக நான் இந்த வரைக்கும் தேசியத்தை, ஆனால் என்னுடைய
அரசியல் ஜாப்புண்ட முதலாவது கொள்கையே தேசியம் எங்களுடைய உயிர் மூச்சு, இதை ஏற்றுக்கொள்ளாதாக்கள் போகலாம் விலத்தி என்கிறது என்னுடைய அரசியல் ஜாப்பு என்னுடைய. ஆனா அதை விற்கல, நான் அதை விற்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை, அதை விற்கவும் இல்லை. நான் அதை வடிவா விளையும். ஆகவே நான் சீமானை எதிர்க்கிறது இந்த தேசியம் என்கிறத சீமான் தன்னுடைய சாமான் அரசியலுக்கு பாவிக்கிறான் என்பதற்காக மட்டும்தான் எதிர்க்கிறேன். மற்றபடி சீமானை எதிர்க்கிறதால தலைவரை எதிர்க்கிற மாதிரி எல்லாம் வெறுமண்ட கதைக்கிற தற்கூறிகளுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்றால், ஒருத்தன் என்னுடைய தேசிய தலைவனை தமிழ்நாட்டுல வித்து தன்னுடைய வைத்த திரள் நிதி என்ற பெயர்ல தன்னுடைய வைத்த நிரப்பிக் கொள்றான் என்றால் அவனை எதிர்க்க வேணுமா இல்லையா? ஒரு தமிழ் விளங்கின மானமுள்ள ஒரு தமிழன் சொல்லு, இலங்கையில தமிழீழத்துல பிறந்த ஒரு தமிழன் சொல்லு, இது நாங்க எதிர்க்க வேண்டிய ஒன்றா இல்லையான்னு முதலாவதாக துரோகிகளை போடுவோம். அதுக்கு பிறகு எதிரிகள்கிட்ட போகலாம். அதை வடிவங்களையும் கொள்ளு. நாங்கள் முதலாவதாக ஒரு சில துரோகிகளை அடையாளம் காணுவோம். தலைவற்ற இடுப்புல 2 துவக்கையில் இருந்த என்றால் ஒன்று எதிரியை சொல்றதுக்கு, மற்றது எங்கள இனத்துல காட்டி கொடுறோம்னு சொல்றது. அதை தெளிவாகலையும் கொள்ளும் கொண்டு ஒரு விடயம். 2வது சீமாண்ட கதையை அப்படியே வச்சு போட்டோம். 2வது இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு வருவோம். எனக்கு மக்களை ஏமாற்றி அரசியல் செய்ய இயலாது, தெரியாது, விருப்பம் இல்லை, அப்படி செய்யறவன் இல்லை. நான் உங்களுக்கு வடிவாக தெரியும். ஆகவே ஒரு கருத்தொண்டுக்கு எதிர்கருத்து 1000 பேர் இல்ல 10,000 பேர் இல்ல 1,00,000 பேர் எதிர்த்தாலும் நான் சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அத மொக்குத்தனமா என்னுடைய முக புத்தகங்கள் எதிர்க்கிறவர்களை நினைக்கலதான் எனக்கு கவலையாக இருக்கின்றால், இந்த பொதறிவு 0.99% இருக்கிற தானும் 99% இருக்கிற 2 ஒன்றுதான். அது என்ன 0% இருந்தா அது இத்த பக்கம் போட்டு 99 இருக்குதானே 2 கதைக்கிற சில கேசுகளுக்காகத்தான் நான் இந்த வீடியோ. என்னென்றால் 0.99 99% ஒன்றென்று நினைக்கிற சில தற்கொலைகளுக்காக இந்த வீடியோ. என்னென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதும் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதும் ஒரே ஒரு விடயம். ஒரு கருத்தை தெரிவிக்கல ஒருத்தன் போராடுறான் என்றால், இப்ப என்ன அர்ச்சுனாவை பிடிக்கல, எனக்கு அர்ச்சுனா பிடிக்கல, அவ்வளவுதான், அர்ச்சுனா பிடிக்கல என்றால் அவனுடைய கருத்துக்கள் பிடிக்கலையா, அவனுடைய போராட்டம் பிடிக்கலையா, அல்லது அவனுடைய நிலைப்பாடு பிடிக்கலையான்றதுதான் பார்க்குவோம். கௌசல்யாவை இழுக்கிறதும் அடி நான் மனுஷன் தானடா, நானும் கல்யாணம் கட்டு தானடா வேணும். சோ அங்கேயும் இங்கேயும் இழுக்கிறதும் அதையும் இதையும் பார்க்கறதும் இப்படி ஒரு சின்ன பிள்ளைத்தனமான தூசணத்தால பேஸ்புக்ல குளறதும் இந்த மாதிரியான வேலையிட போட்டு கொஞ்சம் ஜோசிங்க என்னண்டா இப்ப இருக்கிற இந்த ஏமாற்று அரசியல்வாதிகளோட நீங்க நிக்க போறீங்க முடிவெடுக்கைகள் நான் விட்டுட்டு போனா, நேற்றைக்கு நான் நெடுந்தீவுல போய் பார்த்தனே அவ்வளவு 3000 சனம் தான் பாதிக்கப்படுமே ஒழிய இந்த தற்கூறிகள் இல்லை. இந்த தற்கூறிகள் இப்பவும் போலி தமிழ் தேசியம் என்ற பேர்ல புலம்பெயர் நாட்டுல உணர்வு உள்ளவன் அனுப்புற காசுல சாப்பிட்டு கொண்டுதான் இருப்பாங்களா, அதுல எந்த சத்தமும் இல்லை. இவங்க இப்படியே இருப்பாங்களா? இந்த தற்கூறிகளுக்காக அரசியலை மாற்றிக் கொள்றவன் நான் இல்லை. ஆனால் பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். என்னென்றால், என்னுடைய கருத்து சீமானை எதிர்ப்பதற்காக அல்ல. சீமான் என்கிற நபர் எங்களுடைய தமிழ் தேசியத்தை விற்கிறார் என்பதற்காக மட்டும்தான் சீமான் எதிர்க்கிறார். சரி, விஜய்க்கு வருவோம். குமரன் சார் உட்பட பல பேருக்கு இந்த வீடியோல விடைய சொல்றேன். குமரன் சார் சொல்றார் விஜய் சைன் பண்ணல, அதால விஜயை நான் எதிர்க்கிறேன். குமரன் சாருக்கு சில நேரத்தில் அஜித்தை பிடிக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் சைன் பண்ணல என்ற கருத்தை அவர் எதிர்க்கிறார் என்பதற்காக நான் அதுல என்னுடைய குருவுக்கு எதிராக அரசியல் சொல்லி போக விரும்பல. அந்த மனுஷன் தானே எங்களை உருவாக்கி விட்டது. சோ அவருடைய கருத்து பிழை என்றதை சொல்றதுக்குரிய உண்மையை சொல்றேன் ஒரு திராணியும் கூட என்னிட இல்லை. அதான் உண்மை. ஏனென்றால் அது அந்த என்ன உருவாக்கி விட்ட ஒருவரை அவருடைய ஒரு கருத்து பிழை என்பதற்காக முழு பேரையும் எதிர்ப்பதற்கு இல்லை. ஆனால் அது சத்தியமான கூற்று. அவருடைய அந்த கதை நியாயமான கதை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஒன்று சொல்றேன், விஜய் என்கிற நபர், விஜய் என்கின்ற ஒரு அரசியல்வாதி விரும்பியோ விரும்பாமலோ, உங்களுக்கு விரும்பமோ இல்லையோ எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை, விரும்பியோ விரும்பாமலோ தமிழக மக்களால தமிழ்நாட்டு மக்களால முதலமைச்சராக தெரிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பம் உண்டு. மாற்றத்திற்கான ஒரு காரணியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்றது விரும்புறேன். அதனால ஒரு மாற்றம் உண்டும். சேஞ்ச் இஸ் இன்னவைட்டபிள் என்று சொல்வார்கள். அதாவது மாற்றம் மாறாதது. சோ அது மாறித்தான் ஆகும். இப்ப தமிழர்களுடைய போலி தேசிய அரசியல் 2009 பிறகு 2026 மாறி இருக்கல்லோ. சோ மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த மாற்றங்களை தான் எங்களுடைய மனமும் விரும்புகிறது. இப்ப இந்த விதத்துல என்னுடைய பேக்ரவுண்ட் இருக்கா, நாளைக்கு இதை தூக்கி போட்டு படத்துல பூச்சாடியை வைக்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் பேக்ரவுண்ட்ல ஒன்றை விரும்புவோம். ஆகவே மாற்றங்கள் மாறாது. சோ அந்த மாற்றங்களை தமிழர்களுக்கு சார்பா பயன்படுத்திக் கொள்ளதான் நான் நினைக்கிறேன்.
அது வடிவாவளை மூலம் இலங்கை வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சார்பாக அந்த மாற்றங்களை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நான் முயற்சிக்கிறேனே ஒழிய அது மாற்றலாமா இல்லையான்றது விஜய் தமிழக முதலமைச்சராக வந்த பிறகு நாங்கள் போய் கதைச்சா பிறகு விஜய் எடுக்கின்ற முடிவுகள்ல தான் அது இருக்கிறது. ஆனால் அந்த முடிவுகளை தமிழீழ மக்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்றதுக்கு தான் ட்ரை பண்றனே ஒழிய விஜய் என்கின்ற ஒரு அரசியல்வாதி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த வீச்சில சொல்ல மாட்டேன். தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு அரசியல்வாதியாக அவர் வரலாம் என்கிற கருத்துக்களை நான் உங்களுக்கு இங்க சொல்லவே இல்லை. ஆகவே முட்டாள்தனமாக யதார்த்தத்தை விளங்காத கம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ் இல்லாத சில பேருக்கு தான் இந்த வீடியோ. சிலருக்கு விளங்காத கம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் என்னன்னு சோ எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரடியாவது கேட்டு தெரிஞ்சு விடணும். தயவு செய்து நீங்க புலம்பெயர் நாடுல இருக்கலாம், உள்ளூர்ல இருக்கலாம், என்ன எதிர்க்கேக்குள்ள அது நான் சொல்கிற கருத்து என்னன்றதை விளங்கி கொண்டு எதிர்க்கிறதுக்கு பழகுங்கடா. அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய. சும்மா எதிர்க்க அர்ச்சுனாவை பிடிக்கல என்றால் அவன் ஃபேமஸ் ஆயிட்டான் என்பதற்காக தயவு செய்து எதிர்க்க வேண்டாம் என்றதான் நம்மளுடைய அன்பான வேண்டுகோள். தயவு செய்து அந்த அப்படி எதிர்க்கிறார்கள் ஒரு டிஷர்ட் அடிச்சு இப்ப ஃபேமஸ் ஆக்கி இருக்கிறாங்க, முடிஞ்சா வேண்டிப்போம். நன்றி, வணக்கம் டாக்டர். சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், என் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா,
என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே சாதிப்பவன். என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல்